அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு நாள் தொடங்கும் போது, ஒரு மாதம் தொடங்கும் போது பலன்கள் இப்படித்தான் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பிட்டு பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கும் இந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோகமான நாட்களாக தான் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி இந்த நாட்களில் விலகி போகும். நீங்கள் நினைத்திருந்த வேலை கண்டிப்பாக நடந்தேறும். தடைப்பட்டிருந்த முயற்சி வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். குழந்தை பாக்கியம் வேண்டியவருக்கு நல்ல தகவல் கிடைக்கும். செல்வாக்கு உயரும். பொருளாதாரம் நெருக்கடியெல்லாம் சீராகும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது வியாபாரம், தொழில் முன்னேற்றம் இவை எல்லாமே சிறப்பாக இருக்கும். கடன்காரர்களால் நெருக்கடி ஏற்பட்டிருந்த நெருக்கடி கூட நீங்கி போகும் அப்படின்னும், அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு முடிவுக்கு வரும். செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற செலவை மாற்றினா இது உங்களுக்கு யோகமானதாக இருக்கும் அப்படின்னும், சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரிக்கிறதால பொன் பொருள் சேரும் என்றும், மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக முடிவுக்கு வரும். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். உழைப்பாளர்கள் நிலை கண்டிப்பாக உயரும். விவசாயிகள் விளைச்சல்ல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இது மட்டும் இல்லாமல் பரிகார பலனாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, குரு பகவானை வழிபட நன்மைகள் உங்களுக்கு நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், நினைத்ததை சாதிக்கும் வரை உங்களுக்கு வேறு எதை பற்றியுமே சிந்திக்காமல் செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரித்தாலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரிக்கிறதால நெருக்கடிகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழில் இவையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க. மாதம் முழுவதுமே சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால குடும்பத்தினராக அனுசரித்து செல்வது நல்லது. அரசு பணியாளர்கள் தங்களுடைய வேலையில் முழுமையான ஈடுபாட்டோடு இருக்கிறது அவசியம். செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நீண்ட நாளாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அது எப்படின்னு தீர்க்கிறது தெரியல, நோயில் இருக்கிறீங்க, நிறைய செலவு செஞ்சுட்டேன், அதிலேருந்து என்னால் மீண்டே வர முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அவையெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கேது பகவான் உங்களை உற்சாகமாக வைத்திருப்பார், வேகமாக செயல்பட வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக்குவார். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை கூட முடிவுக்கு வரும். குழந்தைகள் உங்களுடைய நலனுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியாகும். குடும்பத்தில் சுப செலவுகள் நடக்கும். ஒரு சிலர் புதிய வீடு, இடம், வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகமாக இருக்கும் அப்படின்னும், அதிகமாக இருந்தால் தான் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். பரிகாரமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது என்று பார்த்தா, சுவாமிநாத சுவாமியை நீங்கள் வழிபட வாழ்க்கையில் வளம் கண்டிப்பாக உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டால், நினைப்பதை சாதிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் முன்னேற்றகரமான நாட்களாகவே இருக்க போகுது. இருந்த நெருக்கடி கூட விலக ஆரம்பிக்கும். எடுக்க முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதால எதிர்பார்த்த வரவு ஏற்படும். வங்கிகளை கேட்டிருந்த பணம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது.
வியாபாரி கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரலாம். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமானதாக முடியும். அதே போல கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன்காரர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல்கள் தேடி வரும். திருமண வயதினருக்கு வரன் கண்டிப்பாக வரும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமானதாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களை செல்வாக்க உயர்த்துவார். தொழிலில் கண்டிப்பாக லாபம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் இவை எல்லாமே கிடைக்கும். அரசியல்வாதிகள் முயற்சி கண்டிப்பாக வெற்றியவே கொடுக்கும். மாணவர்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. படிப்பில் அதிகமான கவனம் செலுத்தினா மட்டுமே போதும். அதுவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த நேரம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால இது உங்களுக்கு நல்ல ஒரு பலனாகத்தான் அமையுது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் இந்த நேரத்தில் சரியான முறையில் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். சரி, குடும்ப வீட்லேயுமே கூட நீங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து தியானிப்பது, வழிபாடு செய்வது இவை எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுக்கும்போது அந்த பலன் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு உணவு தானமாக இல்லாத சாப்பிட்றதுக்கே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். மேலும் இந்த கடகராசியை சார்ந்தவங்க அமைதியாகவும் செயலில் கட்டுப்பாடு கொண்டவர்களாகவும் அனுசரித்து செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. யாருக்கிட்டையும் எளிதில் மோதல் போன்ற போக்கை கடைபிடிக்க மாட்டாங்க. தங்களுடைய செயலில் லட்சியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. தங்களுடைய செயலால் சுய திருப்தி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவர்களிடம் இருக்கக்கூடிய பெரிய குறையும் பலமும் இவர்களிடம் இருக்கக்கூடிய பிடிவாத குணம்தான். ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கான முயற்சியையும் ஆற்றலையும் இந்த பிடிவாத குணம் தருது. அதே சமயம் முடிக்க முடியாத விஷயம், அடைய முடியாத உறவு நினைத்து பிடிவாத குணத்தோடு இருந்தால் அவர்களுக்கு பிரச்சனையாக அமையலாம். கடகராசி அதிகமாக பயணம் செய்ய விரும்புவாங்க. இந்த ராசியினுடைய அடையாளமான நண்டு நீர்வாழ் உயிரினம் அப்படின்னு சொல்கிறதால பெரும்பாலும் இவர்களில் நீர்வழி பகுதிகளை அதிகமாக விரும்புவாங்க. இவர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதோடு சபலம், முடிவில் நிலைத்தன்மை இல்லாத மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவர்களிடம் கலை, படைப்பு திறன் அதிகமாக இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிகமாக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. கடகராசியை சார்ந்தவங்க தங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தை மிகவும் பொறுப்பாக பார்த்து கொள்வாங்க. மனைவியுடன் நல்ல உறவை பேணக்கூடியவங்களாக இருப்பாங்க. தங்களது துணைக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்க விரும்ப மாட்டாங்க. தங்களுடைய துணைக்கு மகிழ்ச்சியை தர பல விதத்தில் முயற்சி செய்வாங்க. சில நேரத்தில் சிறிய விஷயத்திற்கு கூட அதிகமாக சலிப்படையக்கூடியவங்களாகவும் இந்த ஒரு குழந்தையை போலவும் இருப்பாங்க. இவங்க சில கட்டுப்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களாகவும் பாரம்பரியத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. தங்களுடைய குடும்ப மகிழ்ச்சிக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பாங்க. இவர்களின் குடும்பமே இவர்களின் பலம் மற்றும் பலவீனமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு எந்த வேலையை செய்தாலும் அதில் முழு மனதோடு ஈடுபடுவாங்க. தங்களுடைய பொறுப்புகளை செய்து முடிக்க விடாமுயற்சியோடு செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் தங்களுடைய பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் செயலாலும் வார்த்தையாலும் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வாங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க கலை, எழுத்து, பேச்சு தொடர்பான துறைகளில் ரொம்ப சிறப்பான வெற்றி பெறுவாங்க. நீர் தொடர்பான வேலைகளில் நிறைய வெற்றியை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு மேலும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னா, சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட இந்த ராசிக்காரங்க பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு குணங்கள் அதிகமாக கொண்டவர்களாகவும், கடகராசி அடையாளமாக நண்டு போலவே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் பொருட்களையும் பிடித்து பாதுகாப்பான உணர்வை தருவாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.